சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 4 வந்துட்டு இந்த வாரம் சூப்பரான ஒரு ரவுண்ட் தான் போக போகுது. அதுக்காக எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடிய முதல் போட்டியாளர் யார்ன்றது வந்துட்டு இந்த ரவுண்ட்ல வந்து தெரிய போகுது. இதுக்கான ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்துட்டு வெளியாகி இருக்குது. அதுல யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ரவுண்டுக்குள்ள போறதுக்கு தகுதி வாய்ந்த போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, யாரு செலக்ட் ஆக போறாங்க, என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தது நம்மளோட ஜோகஸ்ரீயோட பெர்ஃபார்மன்ஸுக்காக தான். ஜோகஸ்ரீ என்ன பாடல் பாடியிருக்கிறாங்க, என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, ஏன் ஜோகஸ்ரீயை மட்டும் ப்ரோமோல காணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. அதுக்கான ஒரு சூப்பரான ப்ரோமோவாகவும், அது மட்டும் இல்லாம யார்ல இருந்து அந்த முதலாவது போட்டியாளர் போக போறாங்கன்ற அந்த தெரிவுமே வந்துட்டு இந்த ப்ரோமோல வந்துட்டு அவ்வளவு அழகா காட்டியிருக்கிறாங்க. முதல்ல நம்மளோட ஜோகஸ்ரீ வந்துட்டு என்ன பாடல் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, செண்பகமே செண்பகமே என்ற பாடலை தான் வந்துட்டு பாடியிருக்கிறாங்க. செம சூப்பராகவே இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலுக்கு வந்துட்டு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஸ்நேகன் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மேடையில நான் வந்திருக்கிறதுக்கு காரணமே வந்துட்டு ஜோகஸ்ரீ தான். ஜோகஸ்ரீயோட ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவு ரசிச்சு இந்த பாடலை கேட்டிருக்கிறாரு. அவர் மட்டும் இல்லாம நம்மளுடைய நடுவர்களுமே வந்துட்டு சூப்பராகவே ரசிச்சு இந்த பாடலை கேட்டிருக்கிறாங்க. இந்த பாடலுக்கு வந்துட்டு கோல்டன் ஷவரும் வாங்கியிருக்கிறாங்க நம்மளோட ஜோகஸ்ரீ. அதே போல நம்மளுடைய திவினேஷுமே வந்துட்டு சூப்பரா அசத்தி கோல்டன் எடுத்திருக்கிறாரு. ஆனா என்ன பாடல் பாடி இருக்கிறாரு என்றதுதான் வந்துட்டு தெரியல. அடுத்து நம்மளோட அபினேஷ் வந்துட்டு சூப்பராவே பாடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிதான் சொல்லணும். என்ன பாடல் அப்படின்னு சொன்னா, அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் என்ற பாடலை தான் வந்து பாடி இருக்கிறாரு. அவ்வளவு சூப்பராகவே வந்துட்டு பாடியிருக்காரு. நம்மளோட ஸ்ரீனிசரம் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ அப்படியே இங்க இருந்துட்டே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு போய் அப்படியே உட்காரலாம், அந்த அளவுக்கு நீ சூப்பரா பாடியிருக்கிற அப்படின்னு சொல்லி செமையாவே பாராட்டி இருக்கிறாரு. அடுத்தது வந்து ஹேமித்ரா வந்துட்டு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அவங்கள பத்தி தனியாவுமே ஒரு ப்ரோமோ வந்திருந்தது. என்ன பாடல் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அழகு மலராடன்ற பாடல் தான். அவ்வளவு அட்டகாசமா பாடி எல்லார்ட்டையுமே அவ்வளவு அற்புதமான பாராட்டுக்களை எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. இவங்க 4 பேர்ல இருந்து தான் வந்துட்டு முதலாவது இறுதிப் போட்டியாளரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜோகஸ்ரீ, திவினேஷ், அபினேஷ் மற்றும் ஹேமித்ரா இவங்க 4 பேர்ல இருந்து தான் முதல் ஃபைனலிஸ்ட் வந்து தெரிவாக போறாங்க. இந்த 4 போட்டியாளர்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போட்டியாளர் யாரு முதலாவது ஃபைனலிஸ்டா போக போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்றதையும், அதே போல அவங்களுக்கான வாழ்த்துக்களையுமே வந்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனல் தெரிஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.